எல்லாருக்கும் வணக்கம். மெஹந்தி கிளாஸஸ் ஃபார் பிகினர்ஸோட 4வது கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஹம்ப் எப்படி இருக்கிறதுன்னு படித்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஸ்பைரல் பற்றி படிக்கலாம். ஸ்பைரல்னால் என்னென்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர டிசைன். பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வர டிசைன். இந்த ஸ்பைரலை நீங்கள் முதல்ல வரையணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒரு ரவுண்ட் எப்படி வரைகிறது, சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சர்க்கிள் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி மெத்தடில் சொல்லித்தரேன். கோன் ஃபெமிலியராக இருக்க பர்சன் நான் இங்கே எப்படி ரவுண்ட் இழுக்கிறேனோ ஒரு சர்க்கிள் எப்படி இழுக்கிறேனோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோனில் இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி இழுங்க. ஃபஸ்ட்டு பென்சில் எப்படி ரவுண்ட் பண்ணுறது, பென்சில் எப்படி பர்ஃபெக்டான சர்க்கிள் இழுக்கிறதுங்கன்னு படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கோனில் இழுக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஒருக்கா நீங்கள் பென்சில் இழுத்து பழகிட்டீங்க ரவுண்டு, நெக்ஸ்ட்டு கோனில் இருக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. என்னென்னா 4 புள்ளியை ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு மெல்ல நீங்கள் பென்சில் எப்படி இழுப்பீங்களோ அதே மாதிரி கோனை யூஸ் பண்ணிட்டு அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு சர்க்கிளாக இழுங்க. அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழகுனீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் பர்ஃபெக்ட் சர்க்கிள் இழுக்கிறது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சர்க்கிளில் பர்ஃபெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்பைரல் இழுக்க ரெடி ஆகலாம். ஸ்பைரல் இருக்கிறங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை, நீங்கள் சர்க்கிள் இருக்கிற மாதிரியே தான். ஆனால் என்னன்னா இது லேயராக உள்ளுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி இழுக்கணும், அப்புறம் அந்த விட்ட இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எகெயின் உள்ளுக்கு இன்னொரு லேயர் இழுக்கணும். அதே மாதிரி இந்த லேயரை எங்கேயுமே ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை, அது உள்ளுக்கே இன்னொரு லேயர் இருக்கணும். அதே மாதிரி சின்ன லேயராக இழுத்துட்டு போய்ட்டு கடைசியில் சின்ன லேயர் ஆகிற வரைக்கும் அந்த லைனை கண்டினியூ பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயராக இழுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். எகெயின் அந்த ஜாயின் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளுக்கு இன்னொரு லேயர் இழுக்கணும். மெல்லா எகெயின் ஒரு லேயர் இழுக்கணும். மெல்லா இழுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் பண்ணாதீங்க. ஆனால் அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா இது இரெகுலர் ஷேப்பில் போய்டும், அசிங்கமாயிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இவ்வளோ தான் ஸ்பைரல் இருக்கிறது, இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. ஸ்பைரல் யூஸ் பண்ணிட்டு நம்ம வேறு டிசைன் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு டிசைன் என்னென்னா இது நடுவில் ஒரு புள்ளி வைக்கிறது. இந்த ரோசஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணும் போதும் இந்த மாதிரி புள்ளி வச்சு நம்ம பழகும். நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா நீங்கள் பிகினராக இருக்கனால ஆர்ட்டை ஸ்லோவாக டிசைன் பண்ணுங்கள். உங்கள் டிசைனை மெல்லா இழுங்க. எப்போவுமே இர்ரெகுலர் ஷேப்பில் இழுத்துறாதீங்க. அப்படி இழுத்தா மெஹந்தி டிசைனே வேஸ்ட் ஆகி போயிடும். இப்போ இந்த ஸ்பைரலையும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே இந்த ஓவர் ஷேப்பில் இருக்கட்டும் இல்லை இந்த ஹைட் வைஸாக இருக்கட்டும் ரொம்ப அசிங்கமாக ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இழுத்துறாதீங்க. அது நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் மண்டலா ஷேப்லாம் இழுக்க போனீங்கன்னா அதுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் தேவை, அப்போ மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே பர்ஃபெக்டாக இழுக்க ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இங்கே ஹம்பையும் ஸ்பைரலையும் யூஸ் பண்ணிவிட்டு டிசைன் இழுக்கலாம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஸ்பைரல் இழுத்துருக்கேன்ல, இதுக்கு ஹம்ப் இழுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஹம்ப் இழுப்பேன். உங்களுக்கு சப்போஸ் ஹம்ப் இழுக்க கஷ்டமாக இருக்கும், பிகினருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இழுத்துருக்கேன் பாருங்கள் 4 சைடு என்னோடய ரெஃபரன்ஸுக்கு ஒரு புள்ளியை வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி புள்ளியாக வச்சுட்டு 4 சைடையும் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைரல் ஈஸியாக வரும், ஒரே மாதிரி வரும், அழகாகவும் வரும். பார்த்திங்கன்னா இந்த புள்ளியிலேருந்து அந்த புள்ளிக்கு நான் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு புது டிசைன் கிடச்சிச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி இன்னொன்று என்ன வச்சுங்க, நீங்கள் ஸ்பைரல் இழுத்துட்டு இந்த மாதிரி ஹம்ப் இழுக்கிறப்ப இந்த மாதிரி நீட்டாக இழுங்க, ஸ்லோவாக பண்ணுங்கள். இர்ரெகுலர் ஷேப்பில் இழுத்துறாதீங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இழுத்தோம்னா இது டிசைனு நம்மளுக்கு நார்மல் டிசைன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டிசைன் ஆகாது. இது அந்த டிசைனே கெடுத்துடும். எப்போவுமே அந்த ஹம்ப்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஒரே லெவலில் இருக்கணும், அப்போ மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 4 சைடு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அந்த புள்ளியிலேருந்து நெக்ஸ்ட்டு புள்ளிக்கு ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த புள்ளியிலேருந்து அந்த புள்ளிக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பைரல் வித் ஹம்ப் டிசைன் கிடச்சிரும். நம்ம இதுக்கு இன்னொரு லுக்கு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு டாட் ஆட் பண்ணோம்னா அதுக்கு இன்னொரு லுக் கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம இந்த ட்ராப்லெட் லாஸ்ட்டு கிளாஸில் ட்ராப்லெட் சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ட்ராப்லெட்டையும் நம்ம இந்த ஹம்ப் மேலே வச்சோம்னா அது நமக்கு வேறு மாதிரி டிசைனை கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம டபுள் லேயர் ஹம்ப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே உங்களுக்கு டபுள் லேயர் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ட்ரிபிள் ஒரு அதுக்கு மேலே மல்டிபிள் லேயர் பண்ணிக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மல்டிபிள் லேயர் பண்ணிக்கலாம்.
இதுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எங்கேயாச்சும் கஷ்டம் ஆச்சு, உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ரெஃபரன்ஸ் டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு அந்த ஹம்பை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு புது டிசைன் கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்மால் ஹம்பையும் இழுக்கலாம், இல்லை பெரிய லார்ஜ் ஹம்பையும் இழுக்கலாம். இந்த ஸ்மால் ஹம்பெல்லாம் எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணுற இடத்துல அதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். லார்ஜ் ஹம்ப் எங்கன்னா உங்களுக்கு மண்டலா போடுற இடத்துல ஒரு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணுற இடத்துலலாம் உங்களுக்கு இந்த லார்ஜ் ஹம்ப் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபில்லப்புக்கு எப்படி பண்ணுற அந்த ஹம்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஹம்ப்பு தான், ஸ்மால் ஹம்ப்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி பக்கத்தில் ஒரே சைஸில் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபில்லப்புக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபில்லப்புக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பெரிய ஹம்ப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைன் இழுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹம்ப் பெருசாக இழுத்துட்டு சின்னதாக லேயர் இழுத்துக்கிட்டு வாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த மேலே ஃபஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் எந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அட்டாச் ஆகிடுச்சுன்னா அது ஸ்மட்ஜ் ஆகிடும். ஸ்பைரல் இழுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கிறது. இங்கே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா சப்போஸ் நீங்கள் செகண்டு ஃபஸ்ட்டு இழுத்த ஸ்பைரலோட சின்னதாகி போச்சுன்னா உங்களுக்கு அந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு லேயரு இந்த மாதிரி போட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி போட்டோன்னே ஃபஸ்ட்டு ஸ்பைரலோட செகண்ட் ஸ்பைரல் ஈக்குவல் ஆகிடுது. இது நீங்கள் சின்னதாக ஸ்பைரல் இழுத்த மட்டும்தான் ஆகும் பாசிபிள். நீங்கள் சப்போஸ் நீங்கள் பெரிய ஸ்பைரல் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் இருக்க டிசைனெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன், இந்த ஸ்பைரலில் ரோஸ் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பைரல் நம்ம இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ட்ராப்லெட் வச்சோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதே ட்ராப்லெட்டை இங்கே ஹம்ப் மேலே வச்சுருக்கோம். இங்கே என்னென்னா அந்த அவுட்டர் லேயருக்கு அவுட் சைடு வைக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இழுக்கணும், அப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, அந்த அவுட்டர் லேயரோட மேலே இழுக்கிறதல்ல, அந்த அவுட்டர் லேயரோட அவுட் சைடு தான் இழுக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது சின்ன ஒரு ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம டாட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ராப்லெட் வைக்கிறதுக்கு டாட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ரவுண்ட் இழுத்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு டாட் யூஸ் பண்ணால் அது வேறு மாதிரி டிசைன் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த அரேபிக் டிசைன்ஸ்லாம் மோஸ்ட்டாக இந்த ஸ்பைரல் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்லலாம் இந்த ரோசஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுற டைமில். இது ஒரு விதமான ஒரு ஃப்ளவர் மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு டாட் மாதிரி வச்சேன். நெக்ஸ்ட்டு அந்த கோன்லேருந்து பேஸ்ட் வெளியே வந்துக்கிட்டே தருக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இடம் வரும்போதும் நான் கோனை விட்டுட்டேன், அந்த கோன் ப்ரெஸ் பண்ணதை விட்டுட்டேன். ஜஸ்ட் ஒரு ஜர்க் மாதிரி அங்கே கொடுத்தேன். ஸோ அது பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வருது. இங்கே அதே மாதிரி தான் கோன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துல கோன் ப்ரெஸ் பண்ணதை விட்டுட்டேன், ஒரு புஷ் கொடுக்குறேன், அப்போ அது மேலே போயிடுது டிசைன். எகெயின் நான் பண்ணுறேன், ஒரு ஸ்பைரல் இழுத்துட்டு ட்ராப்லெட் மாதிரி வச்சேன், ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன். கோன் ப்ரெஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல வரப்போ கோன் ப்ரெஸ்ஸிங் விட்டுட்டேன், மூவ் பண்ணிட்டேன். கோன் ப்ரெஸ் ஆகுது, மூவ் ஆகுது கோனு. நான் ப்ரெஸ்ஸிங் விட்டுட்டேன், ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம சர்க்கிள் அப்புறம் ஸ்பைரல் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதை நல்லா பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதில் இன்ஸ்பயர் ஆகிருந்தாங்கன்னா, உங்களுக்கு மெஹந்தி பழகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி. அப்போ தான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ லேர்ன் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.